வணக்கம் நண்பர்களே. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம வீட்லயே சும்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த காணொளிய நம்ம சமர்ப்பணிக்கிறோம். எத பத்தி அதாவது நம்ம வீட்லயே இல்லத்தரசிகள் சும்மா இருப்பாங்க, வெட்டித்தனமா இருப்பாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இருக்கிறவங்க போட்டு குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. "நீ வீட்ல தானே இருக்க, சும்மா தானே இருக்க, வீட்ல தானே இருக்க" அப்படின்னு குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. அதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்றேன். முடிஞ்சவங்க எடுத்து பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இருந்துச்சுன்னா, அதாவது என்னுடைய நம்பர டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கால் பண்ணி எந்த உதவியா இருந்தாலும் கேட்கலாம். என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அதாவது நம்முடைய ஊர் எங்க இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகாமையில் அமைந்திருக்கு. நம்ம ஊரு புதுப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமங்கள்ல நான் வசிச்சுக்கிட்டு வரேன். அப்பன்னா நம்ம ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய என்னன்னா கடற்கரை. கடற்கரையில இருக்கிறேன். அந்த கடற்கரையில என்னன்னா அந்த கருவாடு. அந்த கருவாடு நம்மளுடைய யூடியூப் தளத்துல பதிவிட்டிருந்தேன். ரொம்ப பேர் கால் பண்ணி என்னட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, "தம்பி கருவாடு வாங்கி தாங்க" அப்படின்னுட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம ஆட்டோலயே கொண்டோய் வாங்கி நீங்க ஒரு நல்ல கருத்த எடுத்துக்கிட்டு நீங்க இதுலருந்து இந்த பாதையிலருந்து நல்லா சிறப்பா சம்பாரிச்சு நல்லா வருவீங்கன்னு நான் நம்புறேன். எப்படின்னா சுருக்கமா பேசிருவோம். விரிவா பேச நான் ஆசைப்படல. சுருக்கமா பேசிருவோம். என்ன பேசணும்னா, அதாவது கருவாடு பிசினஸ். கருவாடு பிசினஸ் எப்படின்னா, நம்ம கையில ஒரு 2000 அல்லது 3000 இருந்தாலே போதும். நம்ம அழகா ஒரு சுய தொழிலா ஆரம்பிச்சு நம்மவே லாபம் தட்டலாம். அடுத்த கைய நம்ம என்னைக்குமே எதிர்பார்த்து வாழக்கூடாது. நம்மளுடைய கையில பணம் இருந்தா தான் நம்மகிட்ட செலவு செய்ய முடியும். அத்தை தாங்க ரூ. 100 தாங்க, வீட்டுக்காரரு ஒரு 200 தாங்க அப்படின்ட்டு எனி டைமுமே நம்ம கேட்க முடியாது. கேட்டாலும் அவங்க ஒவ்வொரு நாளுமே எரிஞ்சு தான் விழுவாங்க. ஓயாம "என்னாடி காசு கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய கையில பணம் இருந்தா தான் நமக்கு ராஜா. அந்த மாரி நம்மட்ட ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்மள 4 பேர் மதிச்சு நல்லா நினைப்பாங்க. அது மாரி உங்களுடைய சுத் சுத் அ பக்கத்து வீட்டுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்லி ஒரு எப்படியும் தெரிஞ்சது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 20 பேர் அல்லது 10 பேராச்சும் கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுனா உங்க பக்கத்தில் உள்ள வீடுகள்ல சொல்லி, அதாவது நம்ம 10 கிலோ பாக்கெட் வாங்கி, கொஞ்சம் 1 கிலோ, 2 கிலோ அந்த மாரி 3 கிலோ, 4 கிலோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2வதாக 2000 அல்லது 3000 இருந்தாலே போதும். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் நான் சொல்லப் போறேன். என்ன தொழில்டா சொல்லப் போறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப பேர் யோசிக்கலாம். என்ன தொழில் செய்ய போறேன்னா, நல்லா உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல மட்டுமே நம்மளுடைய யூடியூப் தளத்துல நான் பதிவிட்டுட்டே இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே மறந்துடாம பெல் பட்டனையும் ஒரு தட்டு வச்சுக்கங்க நண்பர்களே. கருவாடு பிசினஸ் தான், ஓன் பிசினஸ் பத்தி தான் நான் சொல்லப் போறேன். அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதுப்பட்டினம், அதுக்கு கிராமத்துல நம்ம வச்சுக்கிட்டு வரோம். நீங்க தொண்டி வந்தா கூட நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னன்னா கருவாடு வாங்கி தருவேன். அதாவது என்னால முடிஞ்ச ஒரு உதவிய நான் என்னுடைய ஆட்டோல போய் ஏத்தி, அதாவது கருவாடு வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னுடைய ஆட்டோல ஏத்திட்டு ஃப்ரீயா ஏத்தி கொண்டோய் தொண்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் என்னுடைய நம்பர டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா தயங்காம கால் பண்ணி டவுட் இருந்தா கேளுங்க. அதாவது சில்லறை வியாபாரிகள், அதாவது நீங்க உங்களுடைய பக்கத்து கிராமங்கள்ல வசிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது எப்படியும் 20 பேர் அல்லது 30 பேராச்சும் கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சவங்க கூட சொல்லி இந்த மாரி கருவாடு நான் வியாபாரம் பார்க்குறேன், கருவாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் பண்ணி பெருசா லாபம் திட்டக்கூடிய ஒரு தொழில தான் சொல்லி தர போறேன். கண்டிப்பா இன்றைக்கு ஒரு விதைய போட்டா தான் நாளைக்கு பெரிய மரமா போய் நிக்கும். அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோல எல்லாருமே பார்ப்பீங்க. பெரிய 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 ஆளுங்க தான் பார்ப்பீங்க. அவங்களுக்கு சின்ன கருத்தா என்னால மனசுல பட்டத நான் ஒரு சின்ன கருத்தா சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் நான் சொன்னத கண்டிப்பா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்க இல்லத்தரசிகள் வீட்டிலேயே சும்மா இருந்துராம, உங்களால முடிஞ்ச ஒரு ஆம், இந்த தொழிலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் நீங்க எங்க இருந்தாலும் வந்து தொண்டி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு கால் பண்ணீங்கன்னா, நான் வந்து அந்த சோழியக்குடி என்ற கிராமத்துல என்னால முடிஞ்சு நான் உங்களுக்கு பேசி கம்மியான பட்ஜெட்ல கருவாடு வாங்கி தர்றதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. அப்புறம் ஏத்திக்கொண்டே மறுபடிக்கும் என்னுடைய ஆட்டோல ஃப்ரீயாவே
தொண்டி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு உங்களை நல்லபடியாக பயனளிச்சிருவேன். அப்புறம் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் கிடைச்சி நான் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப பேர் நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு அண்ணே எனக்கு கருவாடு அனுப்பிவிடுங்க கருவாடு அனுப்பிவிடுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் இதுவரை அனுப்புறதுக்கு ஒரு 50-55 பேருக்கு அனுப்பியிருக்கேன். ஏன்னா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நான் கருவாடு வாங்கி அனுப்புறதுக்கும் எனக்கும் டைம் கிடையாது. அதிகமாக கருவாடு வாங்கி வாங்கி கருவாடு பண்ணிக்கிட்டு தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதிகமாக கருவாடு அந்த அந்த இதுலேயே போயிட்டு இருந்தனால என்னுடைய கவனம் எல்லாமே அதில் போணுச்சு. 2வது ஆட்டோ ஓட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால நான் ஆட்டோக்கே மறுபடியும் வந்துட்டேன். என்னால் முடிஞ்சவங்க என்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கருவாடு அனுப்பிட்டேன். அதாவது ரொம்ப ஊர்களில் இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப நன்றிகளையும் தெரிவித்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அம்மா லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வாங்கினாங்க. அதாவது 2 கிலோ நெத்திலி, 1 கிலோ காரா, இந்த மாதிரி அப்புறம் இந்த வாழைக்கருவாடு இந்த மாதிரி வீட்டுக்கு தான் தம்பி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து விட்டேன். அவங்களுடைய உடனே சொன்னதுமே பணம் போட்டு விட்டாங்க. அடுத்த நாளே வாங்கி அவங்களுக்கு கொரியர் போட்டு விட்டேன். கொரியர் போட்டதுமே வந்து தம்பி வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நன்றியும் தெரிவிச்சாங்க. கருவாடை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பி. நாங்கள் எந்த ஊர் ரொம்ப ஊர்களில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் கருவாடு. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததில்ல. ஆனால் உங்கள் ஊர் கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க நண்பர்களே. அதே மாதிரி ரொம்ப பேர் அதாவது வேலூரில் வந்து ஒரு அண்ணன் சொன்னாப்புல, அப்போ நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் சொன்னாப்புல, அப்புறம் சிவகாசியிலேருந்து ஒரு அண்ணன் சொன்னாப்புல, கோவை, பொள்ளாச்சி, மேட்டூர் பல ஊர்கள்லேருந்து ரொம்ப பேருக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். எல்லாருமே நன்றியை தெரிவித்து பாராட்டுக்கும் தெரிவித்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே நம்மளை நம்பி அனுப்புறவங்க பணம் போட்டுவிட்டவங்க எல்லாருக்குமே என்னுடைய கொரியரில் அனுப்பி நான் நல்லபடியாக சேஃபாக கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்புறம் அதே நான் என்னால் எடுத்து பண்ண முடியல. ரொம்ப பேர் சங்கடப்பட்டாங்க. அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் இதுவரை ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அண்ணே எங்களுக்கு கருவாடு வாங்கி தாங்க, நான் வீட்டுக்கு கறிக்கு வாங்கி தாங்கண்ணே 2 கிலோ 3 கிலோன்னு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் பண்ணலை. அப்புறம் அவங்களுடைய கருவாடு வியாபாரம் பண்ணுறாங்களா அந்த அம்மா நம்பரை நான் கொடுத்தேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசி வாங்கியிருப்பாங்க நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அப்படி வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இல்லத்தரசிகள் கண்டிப்பா பண்ணுங்க. அதாவது ஹேண்டிகேப் அதாவது நடக்க முடியாதவங்க வந்துட்டு நல்லா இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும். அதாவது ஒரு மோட்டர் சைக்கிளை எடுத்துங்க. மோட்டர் சைக்கிளை கொண்டு போய் தெருவா விற்கலாம். இல்ல ஒரு பிளாட்பார கடையை போட்டு அதுல வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி அடிச்சு அழகா கருவாடுகள்ல சின்ன சின்ன கூடைகள்ல அழகா வச்சீங்கன்னா அழகா ரோட்டு போக்குவரத்து வியாபாரம் அழகா நல்லா ஓடும். அப்புறம் போறவங்க வரவங்க வாங்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. வியாபாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அழகா நல்லா சேஃப்டி பண்ணி நல்லா பண்ணலாம். நான் அதாவது என்னால முடிஞ்ச ஒரு உதவி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யறேன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குறைஞ்ச அதாவது நம்ம கருவாடு கிராமம் போய் நம்ம கம்மியான ரேட்ல நல்ல கருவாடை, சுத்தமான கருவாடை, உப்பு இல்லாத கருவாடை, தெளிவான கருவாடை அவங்களுக்கு வாங்கி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்னை நம்பி வாங்க. கண்டிப்பா என்னுடைய பேர் இளையராஜா. என்னுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. எந்த உதவியா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்.